முதலில் தோன்றியது மொழி. மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் இனம். அந்த கூட்டம் நிலைத்து வாழக்கூடிய நிலப்பரப்பு தேசிய இனம். இவ்வளவுதான். இதான் டெபினிஷன், இதான் வரையறை. நீ அமெரிக்கா போய் ஐ ஆம் இந்து, ஐ ஆம் கிறிஸ்டின், ஐ ஆம் இஸ்லாம். நோ, நான் தமிழன். போ. ஐ ஆம் பிரிட்டன் கிடையாது உடன் பிறந்தவர்களே, ஐ ஆம் இங்கிலீஷ். போய் பாரு. ஐ ஆம் பிரான்ஸ் கிடையாது உடன் பிறந்தவர்களே, ஐ ஆம் பிரெஞ்சு. அப்படிதான் கை கொடுக்குவான். நீ எதையும் கத்துக்கிறது இல்ல, எதையும் தெரிஞ்சுக்கிறது இல்ல. எங்களை பாசிஸ்ட், செப்பரேட்டிஸ்ட் எதையோ ஒண்ணு சொல்லிட்டு கிடப்ப நீ. அப்போலாம் என் மனசு எவ்வளவு மகிழ்ச்சியில திளைக்கும் தெரியுமில்ல. டேய், என்னைய தமிழ் தீவிரவாதி, தமிழ் பாசிஸ்ட், தமிழ் சாவனிஸ்ட் நீ சொல்லும் போது நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தமிழ்ப்பனுக்கு நான் பிறந்தது உறுதியாயிருது பாரு. என் பிறப்பில் ஐயம் இல்லை. அந்தப்போ ஒரு பெருமை அப்படி திமிரு ஏறும் பாரு. சொல்லு சொல்லு பாப்போம். இன்னொரு தடவை சொல்லு. அந்த திமிரு பெருமிதம் அவங்க எல்லாருக்கும் இருக்கணும். மருத்துவரா சீட்டு கொடுத்திருக்காரு அப்படின்னு. உடல் நோய்பட்டு போகல, தேச நோய்பட்டு போச்சு, நாடு நோய்பட்டு போச்சு. அதுக்கு வைத்தியம் செய்யணும். இதுவரை என் பிள்ளைகள் செய்தது தேக நலனுக்கான மருத்துவம். இனி செய்ய வந்திருப்பது தேச நலனுக்கான மருத்துவம். ஆசிரிய பெருமக்கள், பேராசிரிய பெருமக்கள் எல்லாரையும் நிறுத்திருக்கு. எதுக்கு? கல்வி என்பது மானுட உரிமை. கொடுக்க மறுப்பது, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. கொடுக்க மறுப்பது மாபெரும் கொடுமை. போராடி பெறாமல் இருப்பது அறிவிழந்த மடுமை. அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, அறிவை வளர்க்கும் கல்வியும் உயிரை காக்கும் மருத்துவமும் உலக உயிர்களின் உயிர் தேவையான நீரும் விற்பனைக்கு வந்துவிட்ட தேசம் நாடல்ல, சுடுகாடு. தண்ணியை விற்கிற முதலாளி யாரா சொல்ற? நீ குடிக்கிற தரத்தில் இருக்க? உனக்கு தெரியுமா? யாருக்கா தெரியுமா? நீ விஷத்தை குடிச்சுக்கிட்டு இருக்கா? எவனாவது சிந்திப்பானாடா? அப்படி 800 கோடி மக்களுக்கு 100 கோடி மக்களுக்கு தாண்டா நீர் இருக்கு. மீதி 800 கோடி மக்களுக்கு நீர் வளத்தை எப்படி பெருக்கிறதுன்னு சிந்திக்காம 100 கோடி மக்களுக்கு தான் இருக்குன்னா 2 விழுக்கடை தான் தண்ணி இருக்குன்னா அப்ப வித்தா நல்லா சம்பாதிக்கலாம்னு சிந்திக்கிறான் பாருடா. அவனை கொல்லாம என்னடா பண்றது? யோசிச்சு பாரு. தண்ணிய விக்கிறானடா. நீ அடிச்சா அப்போலோ கிண்ணல இவனா கொண்டு இறக்கிடுவான்டா போத்தல. கொக்கு குருவி என்னடா பண்ணும்? மானும் மைனாவும் என்னடா பண்ணும்? யானை புலி சிங்கங்கர் எல்லாம் என்னடா பண்ணும்? நீ வீட்டுக்கு வீடு போர் போடுறிய 400 அடி 1000 அடி 500 அடின்னு. மரம் செடி கொடியெல்லாம் எவ்வளவு அடிக்கடா வேற இறக்கும். கீழே போய் உறிஞ்சிட்டு வந்துருய. உலக உயிர்களை பற்றியே நீ கவலைப்படலைனா இந்த ஒரு இனம் தான்டா கவலைப்படு. ஏன்? நான் உயிர்மை நேயன். வாடிய வயிறை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று பயிருக்கும் உயிருக்கு வாடி நின்ற வள்ளலார் பெருந்தகையின் வாரிசுகள் நாங்க தாண்ட. காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம். எப்படி? நோக்கும் திசையெல்லாம் நோக்க நோக்க களியாட்டம், நோக்கும் திசையெல்லாம் யாமன்றி வேறில்லைங்கிறான் பாரதி. காக்கையும் குருவியும் எங்கள் சாதிடாங்க.